ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக லட்டு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பூந்தி சுட்டு லட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக வரப்போகிற பண்டிகை டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களோட மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா ஊற வைங்க. கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதாவது நம்ம கையை வச்சு நசுக்கும்போது நல்லா பீகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கையாலே உடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த கடலைப்பருப்பை சின்ன சின்னதாக, அதாவது வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கலர் மாறாமல் நெருப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கலர் மாறாத அளவுக்கு நல்லா, அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கணும். வேகிற அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக போட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி லட்டு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் இல்லை. வரப்போகிற பண்டிகை டைமில் நீங்கள் ஈஸியாகவே லட்டு பிடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு இதை சின்ன சின்ன துண்டாக நம்ம இதை பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை நான் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்தாச்சு. உடச்சதுக்கப்புறம் இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக இதை அரைச்சி எடுத்துடுங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை. இது நல்லா இனிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் இனிப்பு கம்மியாக சேர்த்துருக்கீங்கன்னா சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். அதேமாதிரி 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நான் நல்லா பாகு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாகாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது பாகு பதம் பார்த்திங்கன்னா கம்பி பாகு பதம் வரணும். தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் சின்னதாக லைன் வரணும். அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் இதை காய்ச்சிக்கலாம். காய்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் முன்னாடி ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நீங்கள் கையால் இப்படி தொட்டு பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு லைன் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி பாகு பதத்துக்கு காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் விருப்பப்படுறவங்க இது கலர் சேர்த்துக்கலாம். கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் லட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் கலராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறிடலாம். அந்த பதம் கரெக்டாக வந்ததும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பண்டிகை டைமில் நீங்கள் இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி இதோட ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் நெருப்பை சிம்மில் வச்சே செஞ்சால் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆற வச்சுட்டு நல்லா இதை ஆற விட்டுடலாம். நம்ம கை பதத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் ஆற விடாதீங்க. ஒரு சூடு, கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நீங்கள் ஆற விட்டுட்டு நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து லட்டு எப்படி பிடிக்கிறது, அதேமாதிரி பூந்தி சுடாமல் எப்படி வந்து லட்டு பிடிக்கிறது தான் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோட